பயோ ரோபோட்ஸ்னால் என்னடா நீங்கள் கேட்கலாம். அதுதான் ஹியூமன்ஸ். எஸ், அவங்க ஹியூமன்ஸை சென்ட் பண்ணலான்னு பார்த்துருக்காங்க. அதுவும் வெல் ட்ரெயின்டு ஆர்மி சோல்ஜர்ஸை தான் சென்ட் பண்ணலான்னு பார்த்துருக்காங்க. சோவியத் யூனியன் நினச்சிட்டாங்க பேசாம கம்முன்னு கையிலேயே எடுத்து கிராஃபிட்டை வெளியே போட்டலாம் அப்படின்ட்டு. அதுதான் ஒரே வழி, வேறு வழி என்னங்க இருக்குது. எல்லாரும் லெட் வேஸ்ட் மாஸ்க் போட்டு போனாலும் ரேடியேஷன் நிறைய பேருக்கு லீக் ஆகும்ல. ஸோ அதனால தைராய்டு கேன்சர், பிரெயின் டேமேஜ் கூட ஆச்சு. ஸோ அவங்க போய் க்ளீன் பண்ணுற டைமிங்காக வந்து ஜஸ்ட் 90 செகண்ட்ஸ்க்குள்ள அங்கே இருக்கிற லெட்டை கிளியர் பண்ணிட்டு அவங்க உள்ளே வந்தாகணும். இல்லைனா அவங்க அங்கேயே இறந்து போயிடுவாங்க. இல்லை நிறைய பேர் அங்கே இறந்து போயிருக்காங்க. ஸோ எஸ், இப்படி தான் அங்கே இருக்கிற கிராஃபிக்கில் வர ரேடியேஷன் எல்லாத்தையும் கிளியர் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்ச நாள் கழிச்சு சார்கோஃபோகஸ்ன்ட்டு ஒரு கான்கிரீட் பில்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே இருந்தது ஒரு பிளான்ட் மட்டும் இல்லை, அந்த மாதிரி 4 பிளான்ட் இருந்திருக்கு. ஸோ அந்த 4 பிளான்ட் வந்து எந்த வெடி விபத்து ஆகக்கூடாதுன்ட்டு இந்த மாதிரி பில்ட் பண்ணுறாங்க. ஸோ எஸ், கடைசியாக ஒரு வழியாக அந்த கோஸ்ட் டீமனை சீல் பண்ணிட்டாங்க. ஆனால் ரேடியேஷனை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ண முடியல, கொஞ்சம் தான் ஸ்டாப் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸ்டில் லீக் ஆகிட்டே தான் இருக்குது. ஸ்டில் இன்னும் டேஞ்சரஸாக தான் அங்கே இருக்குது. ரேடியேஷன் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க இது வந்து 400% பவர்ஃபுல் தேன் ஹிரோஷிமா பாம் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு செர்னோபில் இஸ் அ கோஸ்ட் டவுன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இதுதான் ஹியூமன் ஹிஸ்ட்ரியிலே பிக்கெஸ்ட் ஸ்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸை பற்றி பேசணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் அதை பற்றி பேசுகிறேன்.